இட்லிக்கு மாவரைக்க தெரியாதவர்கள் கூட பஞ்சு போல இட்லி அவிக்கலாம். ஹோட்டல் இட்லியே தோற்றுவிடும். இட்லிக்கு மாவரைக்க தெரியாதவர்கள் கூட வீட்டிலேயே பஞ்சு போல மென்மையான இட்லியை அவிக்க முடியும் என்றால் நம்புவீர்களா? ஹோட்டல் இட்லியை விட கூட நம்ம வீட்டு இட்லி சாஃப்டா வருமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். ஆனால் சின்ன விஷயங்கள் சரியாக பின்பற்றினாலே அனுபவம் இல்லாதவர்களும் கூட ஹோட்டல் இட்லியே தோற்றுவிடும் அளவுக்கு மென்மையான சுவையான இட்லியை தயாரிக்க முடியும் என்பதையே சமையல் நிபுணர்கள் தற்பொழுது கூறுகின்றனர். முதலில் இட்லி மாவு தயாரிப்பில் அரிசி உளுந்து விகிதம் முக்கியம். பொதுவாக 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து பயன்படுத்த வேண்டும். இந்த விகிதம் சரியாக இருந்தால்தான் மாவுக்கு தேவையான மென்மையும் பஞ்சு போன்ற தன்மையும் கிடைக்கும். உளுந்து குறைவாக இருந்தால் இட்லி கடினமாகவும், அதிகமாக இருந்தால் உடைந்து போகும் நிலையும் ஏற்படும். அடுத்ததாக உளுந்தை அரைக்கும் முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. உளுந்தை தனியாக நன்றாக அரைத்து மாவு மென்மையாகவும் பிளஃபியாகவும் வருமாறு தயாரிக்க வேண்டும். அரைக்கும் போது சிறு சிறு அளவில் தண்ணீர் சேர்த்து அரைத்தால்தான் சரியான பதம் கிடைக்கும். உளுந்து மாவு நன்றாக இருந்தால்தான் இட்லி மென்மையாக வரும். மாவு புளிக்கும் நேரத்திலும் கவனம் தேவை. அரைத்த மாவை சூடான இடத்தில் வைத்து 8 முதல் 10 மணி நேரம் வரை புளிக்க விட வேண்டும். சரியான நேரம் புளித்த மாவில் தேவையான காற்று உருவாகி இட்லிக்கு நல்ல உயரமும் மென்மையும் கிடைக்கும். குறைவாக புளித்தால் கடினமாகவும், அதிகமாக புளித்தால் சவர்ப்பு சுவை அதிகமாகவும் மாறும். இட்லி ஊற்றுவதற்கு முன்பு மாவை அதிகமாக கலக்கக்கூடாது. அதிகமாக கலக்கினால் மாவுக்குள் உள்ள காற்று வெளியேறி இட்லி மென்மை குறையும். எனவே உப்பு சேர்க்கும் போது மாவை லேசாக கலப்பதே சிறந்தது. மேலும் இட்லி பாத்திரத்தை தயார் செய்வது முக்கியம். இட்லி தட்டுகளில் லேசாக எண்ணெய் தடவினால் இட்லி ஒட்டாமல் அழகாக வரும். அதே போல ஸ்டீமரை முன்கூட்டியே சூடாகி வைத்த பிறகே இட்லி பாத்திரத்தை உள்ளே வைக்க வேண்டும். இதனால் இட்லி சமமாக வேகும். இட்லி வேகும் நேரமும் சரியாக இருக்க வேண்டும். பொதுவாக 10 முதல் 12 நிமிடம் போதுமானது. இதைவிட அதிக நேரம் வைத்தால் இட்லி காய்ந்துவிடும். குறைவாக வைத்தால் முழுமையாக வேகாமல் இருக்கும். வேகியதா என்பதை குச்சியால் சோதித்து உறுதி செய்து எடுக்க வேண்டும். இந்த சிறிய விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொண்டால் வீட்டிலேயே ஹோட்டல் தரத்தில் மென்மையான சுவையான இட்லியை தயாரிக்க முடியும். இனிமேல் இட்லி கடினமாகிறது என்ற கவலை இல்லாமல் குடும்பத்தினருக்கு ஆரோக்கியமான காலை உணவை வழங்கலாம்.